Sorry, it's DJ. Hi guys, welcome to Gaming with Rascal channel. இன்னைக்கு நம்ம விளையாட போகிறது Naruto Shippuden Legends Akatsuki Rising. அதோட பார்ட் 2 தான். பார்ட் 1 பார்க்கலன்னா ஐக்கானில் தரேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காம பார்த்துவாங்க, நல்லாயிருக்கும். பார்ட் 1 ரீகேப் வந்து முடிக்கும்போது கடைசியாக பெல் ட்ரைனிங், கக்காசி பெல் ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே கக்காசி சென்சியோட சண்டையா அடிக்கிறான். க்ளோஸ் காம்பேக்ட் தான் கைஸ். கட்டில் போய் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. சர்ப்ரைஸ் ஜெட்ஸு கட்டில் போய் தலைவர் எஸ்கேப் ஆகிறான். இன்னும் கொஞ்சம் கண்ணக்க சாரிங்க நீ ஓப்பன் பண்ணல கைஸ். எஸ்கேப்பு அடிக்கி போட்டு இப்போதைக்கு ஈஸியாக இருக்க மாட்டேன்னு தெரியுது. ஸ்டார்ட் அப் ஜெட்ஸு போட்டு அடி. ரெண்டு பவர் தான் இதுவாகிருக்கு. ஒன்று ஸ்டார்ட் அப் ஜெட்ஸு ரசிங்க, 2 மட்டும் தான் அன்லாக் ஆகிருக்கு. இப்போதைக்கு கிரேட் அடிச்சு கொஞ்சம். எஸ்கேப் ஆகிட்டா இருக்காங்க காசி. காப்பி நெஞ்சா எஸ்கேப் ஆகிட்டே இருக்காரு. பாரு ஒரு விழுகவே மாட்டேங்குது. எஸ்கேப் ஆகிட்டே இருக்கேன். எங்கே போகிற? இல்லையா இல்லையா ஓடாதையா ஓடாதையா அடி வாங்கிக்க இங்கேயா எஸ்கே சப்ஸ்டியூஷனை போட்டு எஸ்கேப் ஆகிட்டே இருக்க. இந்த பாரு ஓடு. இல்லை அடி வாங்க அப்படிதான் ஓடு குத்து எத்து இல்லை வரக்கூட அப்படியே எதில் சாகுற மாதிரி தான். பாதி எழுத்துக்கு வந்துச்சு காய்ஸ். ஈஸியாக பாதி எழுத்து அடிச்சிட்டோம். காப்பி நெஞ்சா அப்படியே அடி வாங்க போரு புரியல. இன்னும் அடி வாங்குற ஆள் இல்லையே காய்ஸ். காப்பி நெஞ்சா ஏதோ சம்பவம் லோடிங்கு. காப்பி நெஞ்சா ஏதோ செய்ய போகிறாரு, அது மட்டும் தெரியுது எனக்கு. ரைட்டு இந்தா பண்ணிட்டார்ல சார். இங்கே அதை யூஸ் பண்ணுறாரு. சரிங்க யூஸ் பண்ணி அவன் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்போது ஓடுறாரு இங்கிட்ட ராசெங்கான் போடு. அவ்வளோதான், கொஞ்சம் எழுத்து குறைஞ்சிச்சு. அடி க்ளோஸ் காம்பேக்ட்டு ஸ்டார்ட் அப் வந்துடுச்சு மறுபடியும். சரிங்கன்னு போட்டார் கைஸ். ஓடு மறுபடியும் சரிங்கன்னு. ஐயோ சிடோரி கருகிட்டார். சிதோரியை போட்டார். ஸ்டார்ட் அப் வந்துடுச்சு. எஸ்கேப்பு சாரிங்க மறுபடியும் சிடோரி கைஸ். சிடோரி கையாக அடி வாங்கி செத்துட்டேன். எஸ்கேப் ஆகிட்டே இருக்காது மனுஷன். அப்படி நெஞ்சா இருங்க ஒரு இடத்துல. சரிங்க மறுபடியும் சரிங்க சிக்கக்கூடாது கைஸ். க்ளோஸ் பக்கத்தில் நின்னா சரிங்கன்னு போட்டு இந்த மாதிரி சிடோரி போட்டு படுக்க விட்டுறாரு. இந்த மாதிரி தவிக்கிட்டே இருக்கணும் போல. பக்கத்தில் நின்னா சரிங்கனை போட்டு நிற்க வச்சுருவாரு. அந்த கேப்பில் சிடோரியை போட்டு நம்மளை ஆஃப் பண்ணி விட்டாரு. ஹெச்பி நான் பார்க்கவே இல்லை. ஹெச்பி பங்கமாக குறைச்சி விட்ருக்காரு. 2 அடி தான் அடிச்சிருப்பாரு போல, அப்புறம் பங்கமாக குறைச்சி விட்ருக்காரு. இதான் காப்பி நெஞ்சா. அங்கே வாரு அடி. எத்தனை அடி அடிச்சேனடா, ஹெச்பியே குறையல. ஹெச்பி பங்கமாக குறைச்சி விட்ருக்காரு. இந்த கேமில் இருக்க ஒரே ஒரு டிஃபால்ட் என்ன தெரியுமா கைஸ்? இதான் பிரச்சனையே. ஹெச்பி வந்து குறையிறது வேகமாக குறையும். போட்டு மறுபடியும் சிடோரி ரைட்டு மறுபடியும் சரிங்கன்னு யூஸ் பண்ணி தலைவன் சிதோரி போட்டுக்கிட்டே இருக்கேன். சிதோரி 2-3 சிதோரி தான் அடிச்சிருப்பேன். ஆனால் ஹெச்பி பாரு எங்கே குறைஞ்சி வச்சுது. அவ்வளோதான், க்ளோஸ் காம்பேக்டில் வச்சு முடிச்சாதான் உண்டு. இந்த சரிங்கன்னு போகிற சிதோரி சிக்கிருப்பேன். ஜஸ்ட் மிஸ்ஸு. மறுபடியும் சரிங்கன் சிக்க ஜஸ்ட் மிஸ்ஸு. எஸ்கேப் சிக்கிட்டேன்டா. எனக்கு கொஞ்சம் ஹெச்பி, அவருக்கு கொஞ்சம் ஹெச்பி. ஒரு அடி அவர்கிட்ட தான் எடுத்துருவேன். ஒரு க்ளோஸ் காம்பேக்ட் வச்சு முடிச்சுடுறேன். நான் முடிச்சுட்றேன். அவ்வளோதான் முடிச்சாச்சு கைஸ். பாருங்க ஹெச்பி பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்குது. முடிஞ்சு நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சு. நவலோடிங் எடுத்து வாங்க. நட்டா இருக்க கசி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து ரொம்ப முன்னேறிட்டாங்க. ஸோ இம்ப்ரெஸ்ட். எனக்கு 2 பேரையும் பிடிச்சிருக்கு. அவங்களோட கெரியர் அவங்க ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போலேருந்து நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணி அவங்களோட ஃபஸ்ட்டு மூவ் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன். எங்கேயோ இருக்காங்க கைஸ். இந்த ஒன் டைம் வருங்க. 2 பேரும் ஸ்மார்ட்டாக இருக்காங்க. எனக்கு ரெக்கவரி எடுக்க டைமே கொடுக்க மாட்டாங்க. 2 பேரும் ஓடி வராங்க. இங்கே தான் வராங்க. ஃப்ரண்டல் அட்டாக். ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது. ஃப்ரண்டல் அட்டாக் பக்கத்தில் வந்து அடிக்கிற மாதிரி வந்து பக்கத்தில் பின்னாடி நின்ட்டாங்க.
இது ரியல் ஒன், நீ இந்த ரியல் ஒன் தானே, நீ ஷார்ட் அப் பண்ணல. நான் இப்போ வந்து கதை சொல்கிறேன். அந்த மேக் அவுட் சீரிஸோட ஃபைனல் வந்து இப்போ என்னதுன்னா, என்னது என்ன சொல்கிற, சும்மா சொல்லாத, வேணாம் சொல்லாத. ஐயோ சேரியன் இருக்கிறதுனால என்னால் காதை முன்னாலும் அவனோட லிப்ஸை ரீட் பண்ண முடியுது. ஆஹா என்னது இது பிளாக் ஸ்க்ரீனாக இருக்குது. கைஸ் தூக்கிட்டாங்க கைஸ், பெல்லை தூக்கிட்டாங்க கைஸ், கதை சொல்ல விட்டு பெல்லை தூக்கிட்டாங்க கைஸ். சொல்கிறேன் ஃபஸ்ட் எபிசோட சொன்ன மாதிரி சென்சே நீங்கள் எல்லா பக்கமும் பார்க்கணும் சென்சே, எல்லா பக்கமும் எப்பவுமே ஆக்டிவாக இருக்கணும். எனக்கு புரியுது. மறுபடியும் நவலோடிங் சாப்டர் 1 முடிஞ்சு கைஸ். நருட்டோ ஹோம் கமிங் சாப்டர் 1 முடிஞ்சு. நம்ம என்ன கிடச்சிருக்கு, 100% ராயோ சில்வர் லெவல் 1 இந்த ஸ்க்ரோலா பேட்டில் மோட் அன்லாக்கு, மிஷன் மோட் அன்லாக், எல்லா மோடையும் அன்லாக் பண்ணிட்டேன் கைஸ். சேவ் டேட்டா யூஸ் பண்ணிடுவோம். எத்தனை 300 ரயோ எடுத்துருவோம் கைஸ். அதாவது என்ன ரயோனா அவங்க ஊரில் நம்ம எப்படி ருபீஸ் மாதிரி அவங்க ஊரில் ஒரு காயின் மாதிரி, காயின்னு அதுதான் கரன்சி தான். சாப்டர் 1 முடிஞ்சு. அடுத்து நியூ மிஷன் மோடு சினாரியோ மோடெலாம் இருக்குன்னா எனக்கு தெரியல. மிஷன் மோடு இது ஒரு மிஷன் கைஸ். டி ரேங்க் மிஷனு, எஸ் ரேங்க் மிஷனு ஒரு மேலே வந்து கை நீட்டாக கொடுத்துருக்கான் பாருங்க மிஷனு. ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து கண்டினியூ பண்ணுவோம். சினாரியோ மோடு கண்டினியூ பண்ணுவோம். சாப்டர் 2 இன்வேடர்ஸ் ஆஃப் த சாண்ட், அதாவது சாண்டு வில்லேஜ்லேருந்து யாரோ வரப்போறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுலேருந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நருட்டோ வந்து லெவல் 6, சாக்குரா லெவல் 8, கக்காசி ஓகே லெவல் 8, சாக்குரா எப்படிங்க சப்போர்ட் கேரக்டரா, சப்போர்ட் 1 சாக்குரா வச்சுக்க. வேறு யார் சாக்குரா ஹருனோ, இவள் லெவலில் 8 இருக்கிற போது தான் என்னால் மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது கைஸ். நாங்கள் இன்னும் முடியல. கக்காசி ஆட்டகே அவர் ஓகே. கோ டு த பேட்டில் போவாங்க. ஸ்டோரி மோடு இன்வேடர்ஸ் ஆஃப் த சாண்ட் சாப்டர் 2. வந்துட்டாங்க ஊருக்குள்ள 2 பேர் பார்க்குறான். சாகுரா இப்போ நான் கக்காசி சென்ஸை விட நல்லா செட்டப் போடுறேன்ல. வாய்க்கிறாளா? ஆமாண்டா, அது கத்தாதரா, வாடா உண்மைதான்டா, வாடா கத்தாதரா, முன்னாடியே போகிறா. எனிவே எனக்கு பசிக்குது சாக்குறா. எனக்கு வந்து ஒரு இச்சிராக்கு ராமன் சாப்பிட்ணும். இச்சிராக்கு கடையிலேருந்து ஒரு ராமன் சாப்பிட்ணும். நான் ஏற்கனவே சாப்பிட்டு வந்துட்டேன் நருட்டோ. நான் எப்போ நான் பார்த்தேன்னா அப்போயே நான் சாப்பிட்டு தான் வந்தேன். இன்னி முட்டை தின்ட்டு வந்திருக்கா கைஸ். ஏய் பங்காளி விட்டாங்க கைஸ், சிக்கமாரு வந்துட்டான், சிக்கமாரும் டெமாரி வந்துட்டானுங்க. இதுதான் அப்போது புரியுது இப்போ தான் இது புரியுது இந்த எபிசோட அர்த்தம். சாண்டு பிள்ளைலேருந்து ஆள் வந்திருக்காங்க. என்ன கேட்குறா, இந்த பொடி பையனா நருட்டோ நீ வந்துட்டியா, நீ மாறிட்ட இல்லை நீ மாறவே இல்லை அப்படின்னு சாகுரா சொல்கிறான். ஸோ நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்க, ஜோடி எங்கே போகிறீங்க 2 பேர் வெளியே? அமைதியாடுறா. நான் இங்கே வந்து ஒரு மீட்டிங்க்கு வந்தேன். யூனியன் எக்ஸாம்ஸை பற்றி நான் ஒரு ரிப்போர்ட் எடுக்க வந்தேன். நான் ஒரு எக்ஸாம் ப்ரொடெக்டர். இவளுக்கு வந்து இந்த ஊரை அப்புறம் சுற்றி காமிக்கணும். அதுக்காக என்ன போட்டிருக்காங்க, கடுப்பு வருது எனக்கு. சரி நீங்கள் 2 பேர் இருக்க போகிறீங்க. நீ ஒரே ஒருத்தன் தான் நருட்டோ, நீ இன்னும் சுனினாவே இருக்க. என்ன சொல்கிற? கான்குரோ, நெஜி, டெமாரி எல்லாருமே வந்து ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டாங்க. அதாவது ஜோனினா மாறிட்டாங்க எல்லாருமே. என்னடா சொல்கிற? காரா வந்து இப்போ காசேக்காகே, அது தெரியுமா உனக்கு? சாண்டு வில்லேஜோட காசேக்காக ஆகிட்டான். காசேக்காகேவா என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. காசேக்காகேவா? சரி, பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட் வந்து ரெடியாக தான் இருக்குது. இப்போ நான் வரலாமா யூனியன் எக்ஸாமுக்கு? இல்லை நருட்டோ, உன்னால் வந்து இப்போ வர முடியாது. பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட்டை வந்து நாங்கள் ஹொகாகேட சப்மிட் பண்ணிட்டோம். நீ ஒரு வருஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சிக்கமாரு வா நம்ம போவோம். இவங்கெல்லாம் நின்று டைத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், நமக்கு இன்னும் நிறையா வேலை இருக்குது. ஏய் என்ன என்னை அசிங்கப்படுத்துறியா? நான் உங்கள் 2 பேரும் தோக்கடிச்சிருவேன் அப்படின்றேன். நான் வந்து உங்கள் 2 பேரோட நல்லாவே சண்டை போடுவேன். இப்போ நான் சூனினாக இருந்தாலும் நல்லாவே சண்டை போடுவேன் உங்களோட. சிக்கமாரு நீ அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத, அவன் இப்படி தான் விளையாடிட்டே இருப்பான். இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்ச், நான் சேலஞ்ச் எடுத்துக்கிறேன் நருட்டோ. சிக்கமாரு நீ சொல்கிறத கேளு.
சரி சீக்கிரமாக இருக்கும், நம்ம சண்டை போடுறது நிப்பாட்டிக்கிறோம். ஓகே, அப்போ வா நம்ம வந்து ட்ரைனிங் ஃபீல்டில் பார்ப்போம். ஓகே பார்ப்போம். காரா நான் கிட்ட வந்துட்டேன், இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் காரா. நவலோடிங். கைஸ் என்ன கைஸ் கோமாளிங்க வந்திருக்கானுங்க ட்ரைனிங் ஃபீல்டு போகிற வழியில். இவனுக்கு நேரத்தை பிடிச்சிக்கிறானுங்க கைஸ், ட்ரைனிங் ஃபீல்டு போகிற தான் இவன் வருவான்னு. கைஸ் கோமாளி லெவல் 6 கைஸ். கோமாளி 2 அடி செத்துருவான் எப்போ இருந்தாலும். இந்த வாரம் அவ்வளோதான், 2 அடி தான், செத்து போயிட்டான், முடிஞ்சு. நல்லா மூவ்மெண்ட் கொடுத்து வாப்பா. பிஜிஎம் எதுவும் போடுறாங்க போல, நல்லா மூவ்மெண்ட் கொடுத்து வாங்க எல்லோரும். 2 அடி தான் அவங்களுக்குலாம், 2 அடி. அவ்வளோதான், இது அடி போட்டு வாயில் தூத்துல கொடுத்து அவ்வளோதான். எங்கே நீங்கள் உங்களை தேடி வேறு வரணுமாடா? தேடி வருவோமா? ஒரு அடியை போடு, பறக்க. அவ்வளோதாண்ணா அப்படி போடுறான். எங்கே இருக்கான்டா இன்னொருத்தன்? எங்கே இருக்கான்? இது என்னது? பாக்ஸ் பிக் நியூட்ரிஷன் பில்ஸ் கைஸ். ஓகே, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்தாங்க கைஸ். கைஸ் இவங்க கையில் வித்தியாசமாக வச்சுருக்காங்க கைஸ். என்னடா அது கைஸ்? கத்தி வச்சுருக்காங்க கைஸ். எனிமி லெவல் 8, அதாவது கோமாளி லெவல் 8 கைஸ். கையில் கத்தி வச்சு அடிக்கிறான், பக்கத்துலேயே வரமாட்டான், தவி பின்னாடி போடுறான். அவனுக்கு கேப்பு கிடச்சோடனே கத்தி விட்டு வீசிடுறான். அப்போ இவனுக்கு வந்து க்ளோஸ் காம்பேட் தான் கரெக்டாக இருக்கும், பக்கத்துலேயே போய் அடித்தாலும் உண்டு இவனை. இந்த பாருங்க வீசுறான் பாருங்க. லெவல் அப் கைஸ், லெவல் 7 போயிட்டான் கைஸ். இப்போ நம்ம கேரக்டர் வந்து நருட்டோ வந்து லெவல் 7 போயிட்டான். ஓகே, எங்கே ஓடிட்டு இருக்கேன் அப்படி லூஸ் மாதிரி நான் ஓடிக்கிட்டே இருக்கேனே. இந்த இருக்கானு கைஸ், இவனை தேடி தான் வந்துக்கிட்டு இருந்தேன். வாங்கடா டே. இவன் கத்தி வச்சு வெட்டுறவன் வந்து லெவல் 14. இங்கே பாருங்க கைஸ், இங்கே வெட்டுறவன் வந்து லெவல் 14. பாரு வெட்டிக்கிட்டே இருக்கான். லெவல் அடியை போட்டாச்சு. வெட்டுறான்டா ஷேடோ கண்ணை போட்டு வெட்டிக்கிட்டே இருக்கான்டா. அடி எந்திரிக்கிறப்பெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் கைஸ், இல்லைன்னா கத்தி வச்சு வெட்டிக்கிட்டே இருக்கான் மாற்றி. தலைவர் இருக்குங்க பேக்ரவுண்டில் பிஜிஎம் இது போகிறாங்க போல. அது பொறுமையாக நடந்து வர்றாரு. வாங்க நீங்கள் பொறுமையாக வாங்க. அவரை பாருங்க பின்னாடி, அவரை அதுக்கு மேலே. சரி அடி வாங்கி முடிக்கட்டும், நம்ம அடுத்து அடி வாங்கணும்னு வரானா. அடி அடிச்சு முடிச்சாச்சு. அடுத்து அவருங்க வந்து ஒளிஞ்சிருக்காராம், அது வந்து எனக்கு தெரில. பின்னாடி வேற ஒருத்தர் இருக்காங்க கைஸ். ஐயோ இந்த கொசு தொலை தாங்க முடியல, கோமாளி தொலை தாங்க முடியல. அன்பு தொலையாக இருக்குது கோமாளி தொலை. வந்து அடி வாங்கிட்டு போகிறதுக்கு இவ்வளோ ஆனந்தமாக இருக்கேன். இவ்வளோ 2 அடி தான் செத்து போயிட்டான். எதுக்கு இவ்வளோ பண்ணுறான்? நான் லூஸ் மாதிரி ஒழிச்சிருக்கேன் நான். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் முடிஞ்சு. நவலோடிங். நீங்கள் சின்ன போட்டி போயிடுங்க. இதோட 3வது வாட்டி எங்கள் வழியில் குறுக்க வரீங்க. ஆனால் இதுவே கடைசியாக இருக்கட்டும். நீ சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குப்பா, ஆனால் நீங்கள்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஷிகமாரு இவங்கெல்லாம் நருட்டோட விரோதிங்க. நான் ஏற்கனவே உங்களை பார்த்துருக்கேன். நானும் உங்களை வந்து கண்டிப்பாக கொல்லுவோம். என்ன கொல்லுவியா? ஆமாம், நீ என்னை அடிச்சிட்ட, அதுக்கு நான் பழி வாங்குவேன். கோரிலா என்ன சொன்ன நீ? இன்னொரு வாட்டி அப்படி கூப்பிட்ட உன்னை கண்டிப்பாக நான் கொண்டுருவேன். சாக்குரா விடு சாக்குரா, பார்த்துக்குறோம். நம்மலாம் இதுக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம ஹிடன் லீஃப் வில்லேஜ் நிஞ்சாஸ். வாய மூடு, எல்லாமே முடிய போகுது. உங்களை வந்து நாங்கள் கொல்ல போகிறோம். நாருட்டோ வாங்க நம்ம சண்டை போடுவோம். கண்டிப்பாக இந்த இடம் கரெக்டாக இருக்கும். எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நம்ம இதை சேர்ந்து முடிப்போம். நவலோடிங் வந்துட்டானுங்க. ஐயோ கால் மாட்டிக்கிச்சு. ஐயோ சிக்கிட்டான். அது மாதிரி இருக்கு. வேணாம் கைஸ், வேணாம். அப்படி கத்தி விட்டு வீசுறவன் வந்துட்டான் கைஸ். கத்தி விட்டு வீசுறவன் சாபூசா மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்கள். சாபூசா மாதிரி தான் இருக்கேன் எனக்கு பார்க்க. லைட்டாக சாபூசாவோட ஷேடு வருது எனக்கு. இங்கே பாரு, தள்ளி கத்தி விட்டு வீசிக்கிட்டே இருக்காங்க. பாரு ஒரு அடியில் விழுங்க மாட்டேங்குது. நில்றா, எங்கடா போயிட்டே இருக்கு? நில்றா அப்படியே அடிச்சு முடிச்சிடு. அப்படியே
இங்கே ஏதோ ஒன்றே ஒன்று ஆச்சரியமாக இருக்குது. கத்தி விட்டு வீசுறவே. வாங்கப்பா. வந்துட்டேன் மட்டும் பாய். இப்படி எத்து போடுறா அப்படியே போடுறா. டம்மு வாயிலே போடுறான். ஓகே அப்படி போடு. அவ்வளோதான்டா சூப்பர்டா. முடிச்சாச்சுடா. ஆயிடுச்சு முடிச்சாச்சு. இன்னும் காய்ஸ் இருக்காங்க போல. ஆமாம் காய்ஸ் இருக்காங்க போல. வந்துட்டானுங்க 3 பேர். இது ஈஸி தான் கைஸ். இங்கே அடிச்சிடலாம் ஈஸியாக. எடுத்து போயிடுவாங்க சால்ட். அந்த அவ்வளோதான். மண்டேலே அடி போட்டு மண்டேலே அடி. அவ்வளோதான் கைஸ். ஆமாம். ஓ மை காட், எனக்கே போர் அடிக்குது கைஸ். அடிச்சு நீங்களே கைஸ் இப்படி இருக்கானுங்க. இப்போ சேவ் பட்டன் தேடி ஓடிட்டு இருக்கேன் கைஸ். சேவ் பட்டன் விடுங்க. எனக்கு ஏதோ நகண்ட மாதிரி தெரிஞ்சுது. இப்போ இது நம்ம பக்கத்துலேயே பார்ப்போம். ஏதோ நகண்ட மாதிரி தெரிஞ்சுது கைஸ் இப்போ எனக்கு. ஆமாங்க கைஸ் காட்டு பண்ணி. ஐயோ கைஸ் 2 காட்டு பண்ணி கைஸ். இதுவே லெவல் 10 கைஸ். இது லெவல் 10 கைஸ். இந்த காட்டு பண்ணியா நம்மள முடிச்சு விட்டிங்க போங்க. சரி பரவாயில்ல கைஸ். வாங்க இப்போ கைஸ் 2 மாற்றி சண்டை போடுங்க கைஸ். நான் எதை அடிக்கிறது? இது வந்து வேம ஓடி முட்டை பார்க்குது நம்மளை. இந்த பத்தியா முட்டுது பாரு. முட்டை வருது பத்தியா. ஐயோ கட்டு பண்ணியாலும் தீவிரமாக அடிக்குது கைஸ். இந்த ஹெச்பி குறைச்சி விட்டுச்சு. ஐயோ போட்டு அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் மாற்றி. எத்தனை வரப்போகுதுன்னு தெரியலையே. சூப்பர். குராமா பவர் போட்டு கொஞ்சம் டேமேஜ் அதிகமாக விழுது கைஸ். குராமா பவர் போட்டு அப்படியே போட்டு பயங்கரமாக. இது வந்து ஓடி இந்த முட்டை பார்க்குது கைஸ். இது என்ன வகையான ஸ்பீஷிஸ்ன்னு தெரில. ஆமாம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். நம்ம வந்து அடுத்து வந்து புது கேம் நிறையா போடலான்னு இருக்கோம். உங்களுக்கு எந்தெந்த கேம் தோணுதோ வியூவர்ஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கேம் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக போடுவோம். போட மாட்டேலாம் சொல்ல, கண்டிப்பாக போடுவோம். ஓகேவா கைஸ்? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பட்டன் தட்டி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. அப்படி எப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் கரெக்டாக நமக்கு வரும். போகிற வீடியோலாம் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். வரலைன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுத்துருக்கேன், அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே கரெக்டாக வந்துடும். ஓகே கைஸ், கமிங் பேக் டு த கேம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணியை போட்டு தீவிரமாக துவைத்து கொண்டு இருக்கிறார் நருட்டோ. அட்டி போட்டு ஸ்டார்ட் மாற்றி எக்ஸலண்ட் கைஸ். இன்னும் சாகவே மாட்டேங்குது. அடிச்சுட்டே இருக்கேன் போட்டு. நான் செத்தே தொலைய மாட்டேங்குது. ஆமாம் சீரியஸாக போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நீ பண்ணுற? சாகவே மாட்டேங்குது. அதாவது நம்ம ஒரு பண்ணி அடித்தோம்னு வைங்களேன், இன்னொரு பண்ணி குறுக்கால வந்து அதை அடிச்சுக்கிறது. நம்ம எந்த பண்ணி அடிக்கிறோம்னு நமக்கே தெரில. இன்னும் வந்துகிட்டே இருக்குது. நான் எதிர்பார்த்தேன் கைஸ். இந்த பாருங்க பின்னாடி வருதா, நம்மளை வந்து முட்டும். நம்ம நாட்டில் என்ன பண்ணிங்களேன், ஓடி வந்து நம்மளை முட்டியே கொள்ளுது. எடா ஷாடோ பிளான் கிச்சு மற்றபடி ஷாடோ பிளான் போட்டு அடி போட்டு. ஷாடோ பிளான் இது நல்லா இருக்கு கைஸ். இந்த பவர் நல்லா இருக்கு. ஷாடோ பிளான் போட்டு அடி. ஒரு பண்ணி தான் அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னா ஷாடோ பிளான் போட்டு அடிச்சாச்சு. லெவல் 10 கைஸ். சாகவே மாட்டேங்குது. அடிக்க பட்டன் அமைக்க என் கை தான் வலிக்குது. சாகவே மாட்டேங்குது கைஸ். ஆனால் முடிஞ்சு நினைக்கிறேன் இதோட. ஆமாம் கைஸ், இதோட முடிஞ்சு கைஸ். லெவல் அப் கைஸ். 8 லெவல் 8 போயிட்டோம் கைஸ். இதோட நம்ம லெவல் 8 போயிட்டோம். அப்படியே போனோம். அடுத்து நெக்ஸ்ட் ஏரியா. ஆமாம் நெக்ஸ்ட் ஏரியா கைஸ். சேவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடுவோம். எக்ஸாம்க்கு சேவ் பண்ணி எக்கடா அது சேவ் டேட்டா பிளே டைம் இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, ஓவர் ரைட் டேட்டா சேவ் கம்ப்ளீட்டட். பேக் வந்துக்குருவோம். சேவிங் மாதிரி ஸ்டிக் சேவ். ஓகே, இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஏரியா இருக்குமே அந்த இருக்குது. இங்கே எப்படி நடுவில் நின்று நெக்ஸ்ட் ஏரியா. ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட பார்ட் 3 வந்து சீக்கிரம் மேக் பண்ணி போட பார்க்குறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் நம்மளுக்கு வேகமாக வரும். வரலைன்னா கீழே இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் தரேன், அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், போய்ட்டு டாட்டா பை பை. லவ் யூ ஆல். டாட்டா.